கடமை கண்ணியம் கட்டுப்பாடு செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி ஐயவர்களுக்கும் மின்சார மொழிகளுக்கும் மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கும் நான் கிருஷ்ண பரம பணிவான மனதை தெரிந்து கொண்டு இந்த கலைப்படை தொடங்குகிறேன். நன்றி. எனது வணக்கம் வணக்கம் வணக்கம். திரேதா திரேதா துவாபரா கலியுகம் சொல்ற 4 யுகங்களில் இப்போது துவார யுகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த துவார யுகத்திலே நான் கிருஷ்ணனாக நான் எடுத்ததோ 10 அவதாரங்கள். குறிப்பாக இப்போது 9வது அவதாரம் கூர்ம அவதாரம், மச்ச அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம். சொல்ற 9வது அவதாரமாக கிருஷ்ணனாக அவதாரம் இருக்கின்றேன். எதற்காக அவதாரம் இருக்கின்றால் தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும், அதர்மத்தை அழிக்க வேண்டும், தர்மம் ஓங்கி ஜெயிக்க வேண்டும். அதனோடு எங்கெல்லாம் தலைமுறை தாடிகள் ஆடிக்கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தர்மத்தின் பக்கமாக நின்று தர்மத்தை நிலைநிறுத்தி ஊழக மக்களை காப்பது இந்த கண்ணனுடைய வேலை. அது மட்டுமல்லாமல் என் தாய்மாமனையை கம்சனை வதம் செய்வதற்காக இது 9வது அவதாரமாக இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இது வாசுதேவருக்கும் தேவதைக்கும் 9வது மகனாக அஷ்டம திதியிலே பிறந்தனர். கண்ணவரனாக வாழ்ந்து வரும் சமயத்தில் துவாரவர்களை வழியை கொண்டிருக்கும் பொழுது இந்த பாரதகண்டம் பாரத நாடு இந்த மகாபாரதம் எப்படி உருவானது? மகாபாரதம் என்றால் இது பாசுபத கலை என்ற நாடகத்தை வச்சிருக்கீங்க. இந்த நாடகம் வந்து மகாபாரத கதையில வருவது 18 நாள் யுத்தம் நடத்தபடி அந்த 18 நாள் யுத்தத்திலே அந்த 18 நாள் யுத்தத்துக்கு முன்பதாக நடக்கக்கூடிய அர்ஜுனன் தவத்தில் சென்று இந்த பாசுபதம் பெறுவது என்ற கதை. இந்த பாரத நாடு எப்படி உருவானது, மகாபாரத கதை என்ன என்பதை சுருக்கமாக எழுதுவதே கடமைப்பட்டுள்ளது. பரதன் ஆட்சி செய்த காரணத்தினால் பாரத நாடு என்றும், குரு என்ற மன்னர் ஆட்சி செய்தால் குருநாடு என்றும் அழைக்கப்பட்டு குருநாட்டை அஸ்தாபரம் கைப்பற்றி அழைத்து வந்தார்கள். அப்பொழுது தேவலோகத்திலே வர்ண பகவானும் கங்காதேவியும் சற்று காதல் வயப்பட்டு இருந்த காரணத்தினால் தேவர்கள் இந்த பூலோகத்திலே நீ மனிதர்களாக பிறக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். அதன்படியாக வர்ண பகவான் பூலோகத்தை சாந்தன மன்னனாக குருகுல வம்சத்தில் சாந்தன மன்னனாக பிறந்தார். அப்பொழுது அவன் இளவரசனாக இருந்து காட்டுக்கு வேட்டையாட செல்வது தண்ணீர் தாங்க இருந்த காரணத்தினால் கங்கைக்கு சென்று நீரில் செல்வது கங்கையுடைய அழகை கண்டு உன்னை திருமணம் பண்ணிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். திருமணம் பண்ணிக்க வேண்டும் என்றால் நான் ஒரு நிபந்தனை வைக்கின்றேன். எப்படி என்றால் நான் என்ன செய்தாலும் என்னை எதிர்த்து கேட்கக்கூடாது. அப்படி மீறி என்னை எதிர்த்து கேள்வி கேட்டால் மறுகணமே உன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவேன் என்று நிபந்தனை வைத்தார். அதற்கு சம்மதித்து சாந்தன மன்னன் திருமணம் முடித்தார். வரிசையாக 7 குழந்தை பிறந்தது. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் கங்காதேவியவர் அந்த குழந்தையை எடுத்து ஆற்றினை தூக்கி வீசி விடுகிறார். ஆற்றினை தூக்கி வீசி விடும் பொழுது இதை எதுவுமே கேட்கக்கூடாது என்று ஏற்கனவே சபதம். ஆகையினாலே அந்த நிபந்தனை மீறாமல் சாந்தன பொறுமையாக இருந்தார். 8வது குழந்தை பிறந்தது. அந்த 8வது குழந்தை ஆற்றினை தூக்கி வீச செல்லும் பொழுது
அப்பொழுதுதான் தடுத்து நிப்பாட்டினார். பெண்ணே, எதற்காக 7 குழந்தைகள் ஆற்றில் தூக்கி போட்டாய்? இவள் 8வது குழந்தை ஆற்றில் தூக்கி போட செய்கிறாயே, நீ பெண்ணா அது பேயா என்று கேட்டுவிட்டார். சுவாமி, நான் என் நிபந்தனை தாங்கள் மீறிவிட்டீர்கள். இனி ஒரு கணமும் தாங்கள் இருக்க மாட்டேன். 7 குழந்தை தூக்கி செல்லும் பொழுது எதுவுமே கேட்காமல் இருந்தீர்கள். இப்போ 8வது குழந்தை ஆற்றில் தூக்கி வீசி செல்லும் பொழுது இப்படி கேள்வி கேட்டுவிட்டீர்கள். ஆகையினால் இனி ஒரு கணம் இருக்க மாட்டேன். இந்த குழந்தையை சிறந்த ஒரு மகனாக, அதாவது சிறந்த மகனாக, வீரனாக வளர்த்து வருகிறேன். பிறகு ஒரு நாள் உங்களுக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லி அந்த 8வது குழந்தையை தூக்கி சென்று விடுகின்றார். அதற்கு பிறகு மனம் வந்து காணப்பட்டாலும் குலாசாரப்படி வேட்டையாடுவது வழக்கம். மற்றொரு நாள் அந்த யமுனை நதி ஆற்றங்கரையை அதாவது வேட்டையாட செல்லும் பொழுது யமுனையுடைய பரிமளகாந்தி என்ற பெண்ணை பார்த்தவுடன் அதன் மீது ஆசை கொள்கின்றார். ஆசை கொடுக்கும் பொழுது அந்த பரிமளகாந்தி முன்பே அந்த மச்சகாந்தியாக இருக்கும் பொழுது பாரசர முனிவருக்கும் பரிமளகாந்திக்கும், அதாவது மச்சகாந்திக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதான் வேதவியாசர். ரிஷிபிண்டம் நாம் தாங்காதே என்று சொல்வார்கள். அதே போல அந்த குழந்தை சட்டாமணி எடுத்து சன்னியாசி உருவம் கொண்டு காட்டுக்கு படத்துக்கு செல்கின்றார். அம்மா, தாங்கள் எப்போது ஆபத்து நேர்ந்தால் அந்த கடத்தில் என்னை அழைத்தால் நான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன், அருளாட்சி கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார் அந்த வேதவியாசர். அதற்கு பிறகு கண்ணித்தன்மை அடைந்து பரிமளகாந்தியாக வாழ்ந்து வருகின்றார். இதற்கிடையே கங்கா தேவி குழந்தையோடு வந்து வருகின்றார். அந்த குழந்தையை சாந்தன மனநலத்தில் ஒப்படைத்து விடுகின்றார். இது நமக்கு பிறந்த 8வது குழந்தை. இந்த குழந்தையை சிறு வளர்க்க வேண்டும் என்று சொல்ல அன்று முதல் அவனுக்கு வேதவர்தன் என்ற பெயர் வைத்தார்கள். வேதவர்தன் வேலையாளர்களே பீஷ்மர். ஏனென்றால் பீஷ்மர் சிறுமாக அல்ல, அறிவாளியாகவும் பலசாலையும் வாழ்ந்து வருகின்றார். ஆனால் இந்த பரிமளகாந்தி விரும்புவதை பார்த்த உடனே தந்தைக்கு மணிமுடிக்க வேண்டும் மகனையே செல்கின்றார். ஏனென்றால் இவர் விரும்பிய பெண்ணை தந்தை விரும்புகின்றார். தந்தைக்கு நாம் எதுவும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி தந்தைக்கு மனமுடித்து வைக்கின்றார். ஆனால் நிபந்தனை, நீ அரியணை ஏறக்கூடாது, நீ திருமணம் முடிக்க கூடாது என்று வாக்குறுதி கொடுத்துதான் திருமணம் முடிக்கின்றார்கள். அப்படியே அன்று முதல் துறவரத்திலிருந்து சன்னியாசி போல வாழ்ந்து வருகின்றார் பீஷ்மர். அது மட்டுமல்லாமல் பீஷ்மம் என்ற உயிர்நிலை இருந்தால் தானே பெண்கள் மீது ஆசை வரும். ஆகினால் அந்த உயிர்நிலை என்ற பீஷ்மத்தை அறுத்துவிட்டு நிர்கதியாக நிற்கின்றார். ஆகையால் தான் பீஷ்மர் என்று பெயர் பெற்றார். அப்படி வாழ்ந்து வரும் சமயத்தில் பரிமளகாந்திக்கும் சாந்தன மன்னனுக்கும் 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள். விஸ்திரவரியன், சித்ராங்கதன். விஸ்திரவரியன் போரிலே மாட்டுப்படுத்தி வருகின்றார். சித்ராங்கதன் மட்டும் உயிரோடு இருக்கின்றார். இதற்கு முன்பு பக்கத்து நாட்டிலே 3 பெண்களை சிறைத்து வந்து திருமணம் முடிக்கின்றார்கள். அப்பொழுது திருமணம் முடித்த உடனே ஒரு பெண்ணை இவர் ஏற்க மறுத்துவிடுகின்றார். அந்த பெண், நான் என்னை மாற்றவர்களை காதலித்தேன், அவனை விடுத்து என்னை சிறைத்து வந்து விட்டீர்கள், தாங்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கின்றீர்கள். ஆகினால் என்னுடைய வாழ்க்கை தாங்கள் தான் இப்படி ஆகிவிட்டது, என் வாழ்க்கை கட்டிவிட்டது, என்னை சீரழித்து விட்டீர்கள் என்று சொல்லி தக்க தருணத்திலே 10 நாள் யுத்தம் நடக்கும். அந்த நேரத்தில் சிகட்டியாக முன்னே வந்து உன்னுடைய அறிவுக்கு நான் காரணமாக இருக்கேன்னு சொல்லி அம்பிகை என்ற பெண் கோபித்துக்குள் சென்று விடுகிறார். அம்பாலிகா, அம்பா என்ற 2 பெண்களை விஸ்திரவரியன் சித்ராங்கதன் மணமுடிக்கின்றார்கள். சித்ராங்கதன் போரிலே மாட்டுப்படுத்தி வருகின்றார். விஸ்திரவரியன் நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகின்றார். அப்பொழுது 2 பெண்களும் விதவியாக இருக்கின்றார்கள். அப்பொழுது பரிமளகாந்தி, நமது மருமகள்கள் அதாவது கணவன்மார்கள் இல்லாமல் விதவையாக இருக்கின்றார்கள், நமது குருகுலம் வம்சமே இதோடு அழிந்து விடுமே என்று மனதில் இருக்கும் பொழுது தன்னுடைய மூத்த மகனை அழைக்கின்றார். வேதவியாசரை அழைக்கும் பொழுது அவர் வந்து, அதாவது அம்மா எதுக்கு அழைக்கிறீங்க மகனே, குருகுலமே அமர்ந்து அழிந்து விடும் போல இருக்கின்றது, ஆகையினால் உன்னால் தான் இந்த குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று சொல்ல அம்பிகை என்ற அம்பா என்ற பெண்ணிடம் செல்லும் பொழுது அன்னவள் கண்கள் இவருடைய உருவத்தை பார்த்து பயந்து கொண்டு கண்ணை இறுக மூடி இணைகின்றார்கள். கண்ணை மூடி இணைந்த காரணத்தினால் அந்த நேரத்தில் பிறக்கின்ற குழந்தை கண்ணில்லாத குருடனாக திருநரசன் பிறக்கின்றார். அதன் பிறகு அம்பாலிகா என்ற பெண்ணை அறைக்குள் செல்லும் பொழுது அன்னவர் உடல் பயத்தினால் உடலெல்லாம் வெளுத்து போய் வெண்மை நிறமாக காணப்படுகின்றார். அப்பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறது. அவர்தான் வெண்மை நிறமுடைய பாண்டு மன்னன். இப்படி 2 குழந்தை இப்படி ஆகிவிட்டது, ஒரு நல்ல குழந்தை வேண்டும் என்று மீண்டும் கேட்க அம்பிகா என்ற பெண்ணிடத்தில் மீண்டும் பரிமளகாந்தி அனுப்புகின்றால் வேதவியாசரை. வேதவியாசர் பொழுது அன்னவர் பயந்து கொண்டு பணிப்பெண்ணை அங்கே அறைக்குள்ளே அமர்த்தி விடுகின்றார். பணிப்பெண்ணுக்கும் வேதவியாசருக்கு பிறந்த பொழுதுதான் விதுரன் என்று சொல்லப்படுவார் ஆணழகன் பலசாலி. அப்பேற்பட்ட விதுரன் அரியணை ஏற முடியாது. ஏனென்றால் பணிப்பெண்ணுக்கு பிறந்தவர் அல்லவா, ஆகையினால் படை தளபதியாக இருந்து காலத்தை கழித்து வருகின்றார். இப்படி இவர்கள் பிறந்தவுடனே காந்தாரிய இளவரசியை காந்தாரிய திருநரசுக்கு மணமுடிக்கின்றார்கள்.
கணவனுக்கு கண்ணில்லாத காரணத்தினால் தானும் கண்ணை கட்டிக்கொண்டு கடைசி ஒரு உயிர் வாழ்கின்றார். அது மட்டுமல்லாமல் இவர்கள் இணைப்பாக இலவச இணைப்பாக ஜகனியும் இங்கே வந்து செல்கின்றார். பாண்டு மன்னனுக்கு குந்தமாதேவி என்ற, அதாவது என் தந்தையுடன் உடன் பிறந்த சகோதரி என்னுடைய அத்தை குந்தமாதேவி. குந்தமாதேவி குந்தி சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது குந்தி போஜன் என்ற மன்னனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் என்னுடைய அத்தை எடுத்து வளர்த்தார்கள். குந்தி போஜன் எடுத்து வளர்த்த காரணத்தினால் குந்தமாதேவி என்று பெயர் அழைத்து அன்று வாழ்ந்து வந்தார்கள். குந்தமாதேவிக்கு பாண்டு மன்னனுக்கு மனமளித்து வைக்கின்றார்கள். பாண்டு மன்னனுக்கு மனமளித்து வைத்திருந்தாலும் குழந்தை வைக்க கிட்டாது. ஏனென்றால் பாண்டு மன்னர் ஒரு சாபத்தை பெற்றிருக்கின்றார். ஏனென்றால் வேட்டைக்கு செல்லும் பொழுது, அதாவது மான் என்று நினைத்து மாணவர்களை 2 முனிவர்கள் காதல் வைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது மான் என்று நினைத்து அம்பை எய்து விடுகின்றார். அப்பொழுது அந்த மான் இறக்கும் தரவை முனிவராக உருவெடுத்து இறக்குகின்றார்கள். அப்பொழுது நீ எப்பொழுது நாங்கள் சந்தோஷமாக இருந்த வேளையில் எங்களை அம்பையிலே எங்களை கொன்றுவிட்ட காரணத்தினால் நீ மனைவியுடன் சேர்ந்து உன்னை தலையாகப்பட்டது 1008 சுக்குனராக போக கடவுள் சாப்பிட்டு விட்டார். ஆகிய பாண்டு மன்னன் குந்தமாதேவி இணைய முடியாது. இப்படி எல்லாம் நடக்கும் என்ற காரணத்தினால் குந்தமாதேவி சிறுகுழந்தையாக இருக்கும் பொழுது அந்த துர்வாச முனிவர் என்பவர் 5 மந்திரங்கள் உச்சரித்தார். இவர் கொண்டு கொடுத்தார். யாரை நினைத்து நீ மந்திரத்தை உச்சரிக்கின்றாயோ அவர் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி இது நடக்குமா நடக்காது என்று குந்தமாதேவிக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அந்த சந்தேகம் வந்த காரணத்தினால் சூரிய பகவான் நினைத்து ஒரு மந்திரத்தை சொல்ல உடனே ஒரு குழந்தை பிறக்கின்றார். அவர்தான் கர்ணன். ஆகா, நாம் வயதுக்கு வராத முன்பே குழந்தை பெற்று விட்டோமே என்று அச்சம் கொண்டு அந்த குழந்தையை ஒரு பெட்டியிலே பட்டை விரித்து மூடி பெட்டியில இருந்து ஆற்றில விட்டு விடுகின்றார். அந்த குழந்தை தான் அந்த தேரோட்டியவர் எடுத்து வளர்க்கின்றார். அங்கத சரசனாக கர்ணன் வளர்ந்து வருகின்றான். அதற்கு பிறகு பாண்டுமன்னன் என்ற குழந்தை வேண்டும் என்று கேட்க, ஒரு நல்ல அறிவாளியாக தர்ம சிந்தனை உடையவனாக வேண்டும் என்று கேட்க, யமதர்மன் நினைத்து ஒரு மந்திரத்தை உச்சரிக்க, அதாவது நினைத்த உடனே தர்மன் தான் வருகிறார். யுதிஷ்டிரன் என்று சொல்லப்பட்ட தர்மன் பிறக்கின்றார். மீண்டும் பலசாலியான மகன் வேண்டும் என்று பாண்டுமன்னன் ஆசைப்படவில்லை. மீண்டும் கேட்க வாயு பகவான் நினைத்த உடனே பீமன் பிறக்கின்றார். அது மட்டுமல்லாமல் வில்லாதி வீரனாக சிறந்த வில்லாளியாக இருக்க வேண்டும், ஒரு நீரினை பெற்றிருக்க வேண்டும் என்று மீண்டும் பாண்டுமன்னன் கேட்க குந்தமாதேவி தெய்வேந்திரன் நினைத்து ஒரு மந்திரத்தை சொல்ல அர்ஜுனன் பிறக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஒரு மந்திரம் மிச்சம் இருக்கு. ஏன்னா பாண்டுமனுக்கு இன்னொரு மனைவி மாத்திரை தேவி. அந்த மாத்திரை தேவிக்கு புத்திரப்படி வேண்டும் அல்லவா? ஆகிய அந்த ஒரு மந்திரத்தை மாத்திரை தேவி கற்றுக் கொடுக்க மாத்திரை தேவி அஸ்வினி தேவர்களை நினைத்து ஒரு மந்திரத்தை சொல்ல அஸ்வினி தேவர்கள் 2 பேராக இருப்பார்கள். ஆகினால் நகுலன் சகாதேவன் 2 குழந்தைகள் பிறக்கின்றார்கள். ஆக மொத்தம் 5 பஞ்ச பாண்டவர்கள் பிறந்திருக்கின்றார்கள் கர்ணனை விட. அது மட்டுமல்ல, இந்த நேரத்திலே காந்தாரிக்கு கர்ப்பமாகி பல வருடங்கள் ஆகிய புத்திரபகம் இல்லாமல் இருந்தது. குழந்தை பிறக்கவே இல்லை. கர்ப்பம் தெரிந்துதான் இருந்தார், ஆனால் குழந்தை பிறக்கவில்லை. இங்கு குந்தமாதேவிக்கு 5 குழந்தைகள் பிறந்த ஆத்திரத்திலே அம்மிக்கல் எடுத்து அடிவெட்டிலே குட்டிக் கொள்கின்றார். அடிவெட்டிலே குட்டிக் கொள்ளும் பொழுது ரத்தம் முதிரமாக போய் கொண்டிருக்கிறது. அப்போது வேதனையை சொல்ல, அம்மா என்ன காரியம் செய்து விட்டாய்? இந்த குருகுலமே அழிந்து விடும் போல இருக்கிறது. நீ செய்த காரியம் மிகப்பெரிய பொல்லாத பாவம். ஆகையினால் இதை ஏதாவது ஒரு குழந்தையாக உருவாக்கி தருகின்றேன். 100 குடுவைகளை கொண்டு வா என்று சொல்ல 100 குடுவைகளை கொண்டு வைக்கிறார்கள். 100 குடுவைகள் நிறைந்து இந்த உதிரத்தை பங்கிட்டு வைக்கின்றார். மிச்சமாக இருக்கிறது உதிரம். அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு குடுவையை கொண்டு சொல்லி 101வது குடுவையை விட்டு விடுகின்றார். இப்போது 100 பேர் துரியோதனன் துச்சாதனன் சொல்லிட்டு 100 பேர் ஆண் குழந்தை பிறக்கிறார்கள். 101வது துச்சலை என்ற ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றார். இது மட்டுமல்லாமல் திருவிழாசில் இன்னொரு மனைவி இருக்கின்றார். அந்த மனைவிக்கு சுபகினி சுபத்ரா என்ற 2 குழந்தைகள் பிறக்கின்றார்கள். ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. ஆக மொத்தம் கௌரவர்கள் 103 பேர், பஞ்ச பண்டவர்கள் 5 பேர், கர்ணனை சேர்ந்த 6 பேர். அப்படி இருக்க இன்னவர்கள் சிறிது வயது முதலே அஸ்னாபுரத்திலே ஒன்றாக வாழ்ந்த சமயத்தில் போட்டி பரவல் ஏற்பட்டது. நாளடைவிலே அதுவே பகையாக மாறியது. அதற்கு பிறகு இன்னவர்களை இது நாட்டை அஸ்னாபுரத்தை பிரித்து வைக்க வேண்டும், கௌரவர்கள் தனியாகவும் பாண்டவர்கள் தனியாக இருக்க வேண்டும் என்று இந்திர பிரசித்தம் என்ற நாட்டை உருவாக்கி அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள். இருந்தாலும் அவ்வப்போது நம்மளே சண்டை செய்து நண்பர்கள் இருக்கிறது. அவ்வப்போது நான் தீர்த்து வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் ஒரு நாள் வேளையில் விருந்து உபசரிக்கும் என்று வர சொல்லி நமது அரச முறைப்படி ஏதாவது ஒன்று விளையாட வேண்டும், சூது சொக்கரன் ஆடலாமே என்று ஜகனியின் தூண்டுதலின் பேரில் சூது சொக்கரன் ஆடினார்கள், பகடை விளையாடினார்கள். அந்த பகடை
அல்லது ஏதாவது வைத்து விளையாடால் நல்லாக இருக்கும் என்று ஜெகடி சொல்ல, எதை வைத்து விடலாம்? சரி, நாட்டை வைத்து விடலாம். அதாவது இப்படியே சொல்ல சொல்ல நாடு நகரங்களில் மண்மனை பொருள் அனைத்து இழந்து, தண்ணியும் இழந்து, மனைவி கட்டிய மனைவியும் இழந்து, அது மட்டுமல்லாமல் இனவர்கள் 12 வருடம் வனவாசம், 1 வருடம் ஐக்கியவனம் இருக்க வேண்டும் என்று தெரிவித்து விட்டார் முடிவிலே. 12 வருடம் வனவாசம் முடித்து 1 வருடம் ஐக்கியவனம் என்றால் நாட்டுக்கு 1 வருடம் வாழ்ந்து வர வேண்டும். அப்படி யார் கண்ணிலும் பட்டால் மீண்டும் 12 வருடம் வனவாசமும் 1 வருடம் ஐக்கியவனம் இருக்க வேண்டும் தெரிவித்து விட்டார். இப்படி 12 வருடம் வனவாசமும் 1 வருடம் ஐக்கியவனம் இருக்கு. மீண்டும் நாட்டுக்கு வந்து 18 நாள் யுத்தம் நடத்த வேண்டும். அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றால் பங்குள்ள பிரகாரம் பார்வையிட வருகிறேன், இல்லை என்றால் 5 ஈவுக்காரர்களை இடைவெளி என்று தெரிவித்து விட்டான்னு தெரியாது. அப்படி இருக்கு. இப்பொழுது இவர்கள் வனத்திற்கு வந்து 8 வருடம் இருந்து 9 வருடம் ரோமரசி வனத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். ஒவ்வொரு வனத்திற்கும் ஒவ்வொரு விதமாக கஷ்டங்களை கொடுத்து வருகின்றார். நான் அவ்வப்பொழுது காக்கும் கடவுளாக, கருணை கடவுளாக இருந்து அவர்களை காப்பாற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் இந்த அத்தை மகன்கள் அது மட்டுமல்ல, தர்மம் ஜெயிக்க வேண்டும். தர்மம் வாழ்வதனை சூது இருக்கும், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்ற சொல்லுக்கிணங்க தர்மத்தை காப்பதற்காக இந்த அவதாரம் எடுத்திருக்கின்றேன். இப்பொழுது 9 ரோமரசி வனத்தில் கண்ணா, கார்த்திக வண்ணா, கோபாலா, கோவிந்தா, அகிலாண்மணி பிரம்மண்ட நாயகா, ஆபத் வந்தவா, அநாதரட்சகா என்னுடைய நாமத்தை உச்சரித்து மருந்து அளிக்கின்றார்கள். யாது காரணம் தெரியவில்லை. அன்னவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று நான் அனைத்தும் அறிவித்தாலும் தர்மனுடைய வாக்கிலே என்ன சொல்ல வருகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகினால் தர்மனுக்கு பரசலுக்கு செஞ்சிட்டேன். எப்படி தெரியுமா? ஒன்றே குலவென்று போற்றுவார், ஒருவனே தெய்வமென்று வணங்குவார். ஒன்றே குலவென்று போற்றுவார், ஒருவனே தெய்வமென்று வணங்குவார். அன்னை இதயமாக, அன்பு வடிவமாக அதிகார வேண்டும் என்று வணங்குவார். ஒன்றே தெய்வமென்று போற்றுவார், ஒன்றே ஆலயம்
சுவாமி சரணம் 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 செய்கிறோம் சாமி. பச்சை பழங்களே பல்லாண்டுகள் வந்திருப்பீர்கள், நலமுடன் வாழ்க. தர்மனந்தா, நான் தோறமுறையை வழிபடும் பொழுது அண்ணா கார்மீகம் அண்ணா கோபாலா கோவிந்தா அகிலானுடைய விதமான நாயகா ஆபத் வந்தவா என் அனாரட்சக என்று நாமத்தை உச்சரித்து வருந்தி அழைத்தீர்கள். யாருதான் தெரியவில்லை, ஆனால் ஒருவோடு வந்தேன். யாது காரணம்? இதோ தெரிவிக்கின்றோம், நான் தெரிவிக்கின்றோம். சொல்லுங்க மைத்ரா. இப்போது நாங்கள் 8 வருடம் முடித்து 9ஆம் லோகரசி வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மைதான். இருப்பினும் ஒவ்வொரு வனத்திலும் ஒவ்வொரு கஷ்டங்களை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறான் அந்த துரியோதனன். அப்படி இருக்க இப்போது இந்த வனத்தில் அல்லது வாழ்வதா அல்லது சாவதா என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக தங்களை அழைத்தோம் கண்ணா. தர்மனந்தா, கண்ணா, அந்த துரியோதனன் வனவாமுடி வேந்தன் உண்மைதான். வஞ்சகன் அருணக்கொடியன் அந்த துரியோதனன் தாமத்தை 12 வனவாசம் ஒருவருடன் மயங்கவனம் இருக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார். உண்மைதான் கண்ணா. அப்படி வனவாசம் வந்தும் ஒவ்வொரு வனத்திற்கும் ஒவ்வொரு விதமாக கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து வந்தார். நடக்கின்ற பாதையில் லட்சுமணை வெட்டி வைத்தான், போகின்ற தனதில் போய் குடிகளை வெட்டி வைத்தான். உண்மைதான். அவ்வப்போது நான் காக்கும் கடவுளாக தங்களை காப்பாற்றிதான் வந்து கொண்டிருக்கின்றேன். உண்மைதான் கண்ணா. இருந்தாலும் இப்படி ஒவ்வொரு வனத்திற்கும் ஒவ்வொரு விதமாக கஷ்டங்களை கொடுத்து வருகிறானே உண்மைதான். என்று இந்த வனத்தில் நாம் இருப்பதா அல்லது இறப்பதா என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உண்மைதான் கண்ணா. கவலை வேண்டாம், இதோ அதற்கு ஒரு உபாயம் தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் இப்ப 8 படங்களுக்கு 9 ரோமரசி வனத்தில் வாழ்ந்து வருகின்றீர்கள். சரிதான். இன்னும் சில வருடங்களில் 2-3 வருடங்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த 18 நாள் போர் நடத்த வேண்டும் அல்லவா? அந்த 18 நாள் போரிலே சரிதான். தங்களை குறிப்பாக உங்கள் ஐவரில் அர்ஜுனை கொள்வதற்காகவே துரோணனுக்கும் கர்ணன் நாகவன்றுக்கு பரிகளை பால் ஊற்றி நாகவசனை ஒன்று வளர்த்து வருகின்றான். சரிதான். அந்த நாகவசனை அளிப்பதற்கு தங்களுக்கு எதிர்வினை இல்லை. இல்லை. அந்த 18 போரில் எப்படி வெல்வதா வெல்ல முடியுமா என்று தங்கள் சந்தேகம் வந்துவிட்டது. உண்மைதான். இதோ அதற்கு ஒரு உபயம் தெரிவிக்கின்றேன். எப்படி என்றால் ஆ. உங்கள் ஐவரில் யாரேனும் ஒருவர் சரிதான். வடக்கே கைவிரி செல்ல வேண்டும். சரிதான். பூமி தன்னை பார்த்த கண்ணால் பின் திரும்பி பரமல் செல்ல வேண்டும். சரிதான். மண்ணாசை மணியாசை பொன்னாசை பொருளாசை என்று 4 ஆசைகள் விடுத்து சரிதான். அந்த பழிக்கு பள்ளி 91 கம்பத்தை ஊண்டி சரிதான். 91 கம்பத்தின் மேல் 7 எலுமிச்சைகளை வைத்து சரிதான். 7 எலுமிச்சைகளுக்கு மேல் 7 செப்பூசிகள் வைத்து 7 செப்பூசிகள் 7 செப்பல்களை மலர்களை வைத்து சரிதான். வலது கால் வெட்டங்களை ஊண்டி அந்த ஆதி பரமேஸ்வரன் நோக்கி அரகர சிவசிவா சம்போ மகாதேவன் என்ற நாமத்தை உச்சரித்து அருந்தவம் செய்து சரிதான். ஈசன் எழுதியிருக்கும் பாசுயாசனம் பெற்று வந்தால் அந்த 18 நாள் பொருள் ஜெயிக்கலாம். அந்த கருணர்களுக்கு நாகவசனை அளிக்கலாம். கருணந்தா கண்ணா, அப்படியா? அப்பொழுது வடக்க கையிலிருந்து செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். மைத்ரா, அப்படி என்றால் வடக்க கையிலிருந்து சென்று ஈசனை நோக்கி அருள் தவம் செய்து அந்த ஈசன் இடங்களில் இருக்கும் பாசுவாசனத்தை நான் பெற்று வருகின்றேன். கண்ணா, எனக்கு விடை கொடுங்கள். தர்மனந்தா, வடக்கே கையில் சென்று 91 கம்பத்தை ஊண்டி ஈசனுக்கு அருந்தவம் செய்து உண்மைதான். ஈசன் எழுதியிருக்க பாசுவாசனை பெற்று வரக்கூடிய வல்லமை அனைத்தும் மனிதர் இருக்கிறது. அப்படியே பெற்று வருகின்றேன். உண்மையை ஒப்புக்கொள்கின்றேன். ஆனாலும் அப்படி வாங்குவ கஷ்டப்பட்டு வாங்கிய ஒரு வேலையை சரிதான். உன்னுடைய சகோதரனாக விளங்கப்பட்ட பரம எதிரியாக இருக்கின்ற அந்த துரியோதனனே வந்து அண்ணா இந்த பாசுவ அஸ்திரத்தை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டால் என்ன செய்வாய்? கண்ணா, அண்ணா, எனக்கு அந்த பாசுவாசனம் வேணும் அப்படின்னு கேட்டால் அப்படியே மறக்காமல் கொடுத்து விட்டேன். கண்ணா, எதற்காக சிரிக்கிறார்? தர்மனந்தா, இப்படி எதிரியாக இருந்தாலும் கேட்டால் கொடுத்து விடுவேன் என்று சொல்கின்றாய். உண்மைதான். அப்படி எதிர்க்கே அந்த பாசுவத்தை கொடுத்து விட்டால் அந்த 18 நாள் போல ஜெயிப்பது எப்படி? கர்ணங்களுக்கு நாகவசனை அளிப்பது எப்படி? உன்னால் முடியாது. சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் கண்ணா, சென்று வருகிறேன். கண்ணா, வைத்துனா அண்ணன் செல்லவில்லை என்றால் நான் சென்று அந்த ஆதிசிவனை வணங்கி அரகராசிகாசிவா சம்போ மகாதேவா என்று வணங்கி இந்த பாசிபதார்த்தத்தை நான் பெற்று வருகிறேன். எனக்கு விடைகளை கொடுத்தார். பீமசேனா 16 யானை படைத்த பலம் படைத்த மகள பலசாலி பீமன். அப்படி வடக்கே கையில் சென்று ஈஸ்வரனுக்கு அருந்தவம் செய்து ஈஸ்வரனின் பாசன பெறுவதற்கு அருந்தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய தவத்தை சோதிப்பதற்காக சிவபெருமான் சற்று காலதாமதம் செய்தால் நீ என்ன செய்வாய்? நான் வேண்டிய வரத்தை பெறுவதற்காக அவரே ஏற்றுள்ளார். இதுவாக வந்தார் என் கலாயத்தால் ஒரே அடி முடிப்பேன். ஏன் வைத்து நான் செல்கிறீர்கள்? பீமசேனா இப்பொழுதே அடிப்பேன் நொறுப்பேன் என்கிறாயே.
ஈசனை அடித்து நொறுக்கிவிட்டால் பாசாசனம் பெறுவது எப்படி? அந்த 12 போரில் ஜெயிப்பது எப்படி? கர்ணனுக்கு நாகபசை அளிப்பது எப்படி? கோபம் கொள்ளக்கூடாது. பொறுமை மிக மிக அவசியம். சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படியா? மைத்ரா, நகலசேனா, அந்த கைலங்கிரி சென்று நான் அந்த பாசனத்தை பெற்று வருகின்றேன். எனக்கு வெளியுடுங்கள் மைத்ரா, எனக்கு வெளியுடுங்கள். நகலசேனா, வடக்கை கைலசி ஈசன் என்ற பாசனம் பெற்று வரும் வழியில் எங்கேனும் குதிரை பந்தயம் வைத்துவிட்டால் அங்கே நாட்ட பொருள் அங்கே அமர்ந்து விடுவாய். ஏன்னா குதிரை பேச்சிலே வெற்றி கொண்டவன் பலசாலி நகலசேனன். அப்படி இருக்கு. அதிலே நாட்ட கண்டு அங்கே அமர்ந்து விட்டால் 12 போர் ஜெயிப்பது எப்படி? கர்ணனுக்கு நாகபசை அளிப்பது எப்படி? உன்னால் முடியாது. சென்று பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படியே சென்று வருகிறேன் மைத்ரா. மைத்ரா, எனக்கு விடை கொடுங்கள். நான் வடக்கே கைலங்கிரி சென்று அந்த பாசிவராசத்தை நான் பெற்று வருகிறேன். எனக்கு விடை கொடுங்கள். எனக்கு விடை கொடுங்கள். எழுந்திருப்பாய் சகாதேவா. சாஸ்திரத்தில் வல்லவன் சகாதேவன். முக்காலம் அறிந்து சொல்லக்கூடிய அனைத்து பயிற்சியும் திறமையும் உள்ளிடத்தில் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அனைத்தும் அறிந்தவனை உனக்கும் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் ஒரு முறை என்னையே உன்னுடைய மனக்கல்லால் கட்டி போட்டவன் அல்லவா? எத்தனையோ உறவுகள் எடுத்து நின்ற என்னை நான் குறிப்பாக இங்குதான் இருக்கிறேன் என்று உன்னுடைய உள்ளத்திலே இருந்த என்னை மனக்கல்லால் கண்டுபிடித்து கட்டி போட்டு விட்டாய். அப்பேற்பட்ட பலசாலி. அது மட்டுமல்ல, இந்த 12 போரில் எப்பொழுது போரை ஆரம்பித்தால் வெற்றி ஏற்படும், யாரை பழி கொடுத்தால் வெற்றி ஏற்படும் என்று நல்ல நாள் பார்த்து புத்தி சொல்லணும் அல்லவா நீ? உண்மைதான். எப்படி எதிர்நோமக்கரனாய் பழி கொடுக்க வேண்டும்? அமாவாசை அன்று போரை துவங்க வேண்டும். அமாவாசை துவங்கினால் அமாவாசை அன்று எதிர்நோமக்கரனை பழி கொடுத்து அன்று போரை துவங்கினால் வெற்றி நிச்சயம் என்று நீ அந்த திவ்யர்களுக்கு எடுத்து சொன்னவன். அப்படி ஏன் இப்படி சொல்றேன் என்றால், நீ சாஸ்திரத்துக்கு துரோகம் செய்யாதவன். யார் வந்து எதை கேட்டாலும் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடியவன். சாஸ்திர தர்மம் அல்லவா? அவ்வாறு நடந்து கூட கூடாது என்பதற்காகத்தான் போர் வந்து பின்னாடி நடக்க போறது. உதாரணத்தை எடுத்து சொல்ற முன்னாடி என்ன ஏனென்றால், அதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அமாவாசை நாளை என்று இருக்கும் பொழுது நான் முதல் நாளை தர்மம் செய்தேன். அப்படி தர்மம் செய்த காரணத்தினால் அன்றே போரை துவங்கினான் துரியோதனன். ஆகையினால் தோல்வியுற்றான். ஆகையினால் இன்றும் அமாவாசை முதல் நாள் வந்தாலும் முதல் நாளைக்கு தான் நீங்க அமாவாசை வரும். எப்படி? போதையான அமாவாசை. ஏன்னா இது கிருஷ்ணனால் உருவாக்கப்பட்ட அமாவாசை. அப்படித்தானே? அப்பேற்பட்ட எதை கூட 4 பேருக்கு பிறகு பார்த்து சொல்லவன். உன்னால் முடியாது. சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். கண்ணா, தர்மனங்க அப்படி என்றால் ஒருவர் கூட செல்ல முடியாது தெரிவித்தாய். பிறகு யாரும் செல்வது? தர்மனங்க வடக்கே கைலங்கிரி செல்ல வேண்டும் என்றால் உங்கள் அறிவுரையில் குறிப்பாக 32 அம்சவச்சங்களுடையவன் அர்ஜுனன் ஒருவனை. அர்ஜுனன் வடக்கே கைலங்கிரி சென்றால்தான் அந்த பாசத்தை பெற முடியும். ஈசனுக்கு பாசத்தை பெற முடியும். தர்மனந்தா கண்ணா, என்ன அர்ஜுனன் ஒருவரால் தான் செல்ல முடியுமா? உண்மைதான். அர்ஜுனோ, தாங்களே என்ன நினைத்திருக்கிறீர்கள்? மண்ணாசை, மனையாசை, பொன்னாசை, பொருளாசை, இத்தனை ஆசைகளை விடுத்துதான் செல்ல வேண்டும் என்று நினைத்தீர்கள். உண்மைதான் தர்மனந்தா. அப்படி இருக்க அர்ஜுனனோ பெண்ணாசை உடையவன், பேடியன், பித்தன், ஓரளவுக்கு சேலை அடித்திருந்தாலும் ஆனா பெண்ணாக அறிந்து பார்க்கக்கூடியவன் அர்ஜுனன். அவன் எப்படி கைலங்கிரி செல்வது? பாஸ்வாசனம் பெறுவது? தர்மனந்தா உண்மைதான். நீ சொல்வதும் உண்மைதான். இருந்தாலும் அண்ணவன் ஒரு நாள் முடியும் என்று நான் தெரிவிக்கின்றேன். தங்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. ஏனால் அவன் ஆனா பெண்ணை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவன். அது மட்டுமல்ல, மண்ணாசை பெண்ணாசை எல்லாமே சொல்லுடையவன். உண்மைதான். பித்தன் பேடியன் உடலுக்கு சிறிதன் ஆனா பெண்ணை ஆர்த்து ஆற்று மணலை எண்ணினாலும் அர்ஜுனுடைய மனைவியில் என்ன முடியாது. அப்பேற்பட்டவன் தான். இருந்தாலும் வடக்கே யார் கையிலிருந்து செல்ல முடியும் என்பதை கழித்து பார்த்துக் கொள்ளலாமே. சாஸ்திரத்தில் வளரும் சகாதேவன். சகாதேவன் அழைத்து உங்கள் 50 ஜாதத்தை பார்க்கலாம். இதில் யாருக்கு 32 வகையான அம்சவச்சங்கள் எப்படி உள்ளது என்பதை உங்களுடைய தம்பியை வைத்து கேட்டுக் கொள்ளலாமே. அப்படி ஆகட்டும் கண்ணா, அப்படி ஆகட்டும். தம்பி சகாதேவா, இப்பொழுது வடக்கே கைலங்கிரி செல்வதற்காக யாருக்கு யோக பலம் இருக்கின்றது என்று ஜாதகத்தை நன்றாக கணித்து ஒரு முறை தெரிவிக்க வேண்டும் சகாதேவா. அப்படியே ஆகணும்னா அப்படி அண்ணா, தம்பி நமது ஐவரில் ஆ, வடக்கே கைலங்கிரி சென்று சரிதான். அந்த பாஸ்வராசத்தை பெற்று வர வேண்டும் என்றால் ஆ, நமது ஐவரில் எனது அண்ணன் அர்ஜுனன் ஒருவர் தான் செல்ல முடியும். ஏனென்றால் ஆ, அவருக்குத்தான் 32 நட்சத்திரங்கள் பொருந்திருக்கின்றது. முன்னிரகை, பின்னிரகை, முதுகிலே மச்சரகை, ஆ. பாதமெல்லாம் சென்னமரை, ஆ.
அரசவேணி இப்பேற்பட்ட 32 லட்சங்களை பொருந்தியவர் எனது அண்ணன் அர்ஜுனன் ஒருவன் தான் அண்ணா. அப்படியா? அப்படி என்றால் கனிமறிக்க சென்றவன் இன்றைக்கும் தர்மனந்தா காரணம் இல்லாமல் தர்மனந்தா இப்பொழுது கேட்டுக்கொண்டாயா? உன் சந்தேகம் தீர்ந்து விட்டதா? அர்ஜுன் ஒருவனுக்கு பல்லில் பரிசவனை பாதத்தில் செத்தாமை தோளில் பரிசவனை தொகையிலே அபகரவசம் மார்பில் மத்தடகை பார்ப்பது அபகரவசம் இது போன்று 32 வகையான அம்சமச்சங்கள் அர்ஜுன் ஒருவனுக்கே உண்டு. அன்னவன் சென்றால்தான் அந்த பாஸ்வாரத்தை பெற முடியும். ஆகையினால் அன்னவன் சென்று மட்டும் அங்கு அனைவருமே ஒத்துழைப்பு கொடுப்போம். அப்படி என்றால் இப்பொழுது கனிமறிக்க சென்றவன் சரி என்னைக்கும் அனைவரும் முன்பதாக வந்துள்ளார். இன்னைக்கு காலதாமம் ஆகிவிட்டது. சரி யாரு காரணமே தெரியவில்லை. அண்ணவன் வருகை எதிர்பார்ப்போம். அப்படியே அவனுக்கு தெரியும்.
இந்த அமர்ந்திருக்கும் எழுதின தேவர்களுக்கும் மருந்த வழிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் நாடகக்கலை ரசிகர் மக்கள் உங்கள் அனைவருக்கும் இங்கே காவலுக்கு வந்திருக்க காவலத்திலே அதிகாரி அவர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது நத்தம் கலையமது நாடக நடிகர் சங்க சார்பாகவும் நான் அறிஞர் அடிபடுகின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாட்டுமணவாசலுக்கும் குந்தமலைக்கும் 5 பஞ்சமண்டபங்களாக மண்ணுலகிலே பிறந்தி தவழ்ந்து இந்த மண்ணுலகிலே பேரும் புகழமாக வாழ்ந்து வருகின்ற நேரத்திலே என் அண்ணன் தர்மன் 2ஆவதாக பிறந்தவர் பீமசனம், 3ஆவதாக இந்த அமைச்சரனாக பிறந்தவனார், 4வது நகலசனம், அடுத்து என் தம்பி சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சமண்டபங்களை இந்த மண்ணுலகிலே பிறந்து தவழ்ந்து வாழ்ந்து வருகின்ற நேரத்திலே என் பெண்ணியாகிய மகன் திவ்யவரனும் அங்கே இந்த வனத்தை வேறு புகழமாக வாழ்ந்து வந்தார். அந்த வணக்கம் எங்களுக்கும் சிறியவர் தகராறாக நாங்கள் இருவரும் அன்னவரிடம் தனிமையாக வாழ்ந்து வந்து கொண்டிருந்தோம். இந்த அஸ்னவரத்தில் தனிமையாக ஆழ்ந்து வருகின்ற நேரத்திலே ஆண்டவர் நாள் அவன் தந்திரமாக அன்னவன் வீட்டில் இருந்து கலைத்தார்கள். அன்னவர்கள் வீட்டுக்கு இந்த 5 வந்தவர்களாக நெஞ்சிலே சந்தோஷத்தோடு யாருக்கும் தீர்க்கவும் நினைக்காமல் ஒரே எண்ணம் ஒரே நேர்மை என்று சொல்லக்கூடிய இந்த 5 வந்த மண்டபர்களும் ஒரே எண்ணத்தில் சென்று கொண்டிருந்தோம். அன்னவர்கள் வீட்டுக்கு விருந்துக்காக சென்றிருந்த போது அன்னவர்கள் விருந்தை அழைத்தார்கள். விருந்தில் பங்கேற்றோம். விருந்தில் பங்கேற்று சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அன்னவர்கள் ஒரு வார்த்தை கூறினார்கள். எதற்காக என்னவென்று கேட்டோம். அதற்கு அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த விருந்துக்கு வந்தீர்கள், இந்த விருந்தில் நல்லா பங்கேற்றீர்கள், சந்தோஷமாக இருக்கின்ற பரவாயில்லை. இந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடவே என்று நம்மளிடம் கேட்டார்கள். என்ன விளையாட்டு விளையாடுவது அப்படி என்று கேட்டோம். அதற்கு அன்னவர்கள் சொன்னார்கள், அந்த திவ்யர்களும் கூட்டத்தில் இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள், ஆஹா, அப்புறமும் இப்புறமும் பங்காளிகளாக இருவரும் வாழ்ந்து வருகின்றீர்களே, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் தெரியுமா? பகடை ஒழுத்தி பகடையை விளையாடுங்கள் அப்படி என்று சொன்னார்கள். அந்த பகடையிலே நாங்கள் சரித்தான் என்று எங்கள் மனதிலே ஒரே எண்ணத்தில் நின்று சரி அப்படி ஆகட்டும் என்று சொல்லி பகடையாடி கொண்டிருந்தோம். பகடையாடி வருகின்ற நேரத்திலே அந்த திவ்யவர்களும் சுடிச்சாக நகைத்தனம் அடைத்து அவன் எப்படி எல்லாம் விளையாட்டிருக்கின்றான் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ஒரே மனதிலே உட்கார்ந்து அமர்ந்திருந்தோம். பகடையில் ஒவ்வொரு எல்லைக்கும் அவனை செய்து வந்து கொண்டிருந்தான். நாட்டை இழந்தோம், நகரை இழந்தோம், மண்ணை இழந்தோம், மனை இழந்தோம், பொன்னையும் இழந்தோம், பொருளையும் இழந்து விட்டோம். எங்களிடம் நாங்களும் எங்களுடைய உயிர் மட்டும்தான் மண்ணுலகிலே அமர்ந்திருந்தோம். இப்பொழுது இந்த பகடையிலே இன்னும் அத்தனையும் இழந்து விட்டீர்கள். இனி யார் ஜெயிப்பது யார் தோற்பது என்று நீங்க தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் இதோடு போதும் முடித்து விடுவோம் என்றோம். இல்லை, இதனை செய்தால்தான் இந்த நீதிக்கு பெருமை, இந்த மண்ணுக்கு பெருமை, உனக்கு பெருமை, எனக்கு பெருமை என்று எங்களை பெருமையாக பேசினார்கள். அந்தவர்கள் பேசுவதை கேட்டு எங்கள் மனசிலே சஞ்சங்களை இல்லாத காரணத்தால் சரி சந்தோஷம் அப்படி ஆகட்டும் ஆடுங்கள் என்று கேட்டோம். அதற்கு அந்தவர்கள் இதனை நான் தோத்து விட்டால் 12 வருஷம் வனவாசம் சென்று வருகிறோம் நாட்டை விட்டு, நீங்கள் இதனை தொழில் வேண்டியிருந்தால் நீங்கள் 12 வருஷம் நாட்டை விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி ஆகட்டும் என்று எனது அண்ணன் தர்மர் சொன்ன வார்த்தையா நாங்கள் எல்லோரும் அண்ணன் காலடியிலே சரணமிட்டு அண்ணா நாட்டை இழக்க போகிறோம் அண்ணா என்று கேட்டோம். தம்பி, நான் இருக்க வரை நாட்டை இழக்க மாட்டீர்கள் தம்பி, அண்ணனை நினைத்து அமருங்கள் என்று சொன்னார்கள். எனது அண்ணன் தர்மன் சொன்ன வார்த்தையை கேட்டு அமர்ந்தோம். அண்ணவன் பகடையிலே அண்ணவனும் அப்பொழுதும் ஜெயித்து விட்டான். ஜெயித்த பொழுது அண்ணவன் கூறிய பிரகாரம் 12 வருஷம் வனவாசம் செல்ல வேண்டும் என்று நாங்கள் சென்றோம். 12 வருஷம் வனவாசம் 13வது வருஷம் அங்காடி வர முடித்து என்றைக்கு இங்கே வருகிறீர்களோ அப்பொழுது இந்த நாட்டிலே பாவிதி பங்குள்ள உங்களுக்கு என்ற பங்கை நாங்கள் பணி தருகிறோம் என்று சொன்னார்கள். அப்படி ஆகட்டும் என்று இதோ இந்த 9வது வருஷமாக ரோமரிசி மனம் என்று சொல்லக்கூடிய வனத்திலே
நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். இந்த 9வது வருஷம் இந்த ரோமரிஷி வனத்திலே வாழ்ந்து வருகின்ற நேரத்தில் என் அண்ணாமார்கள் அதோ வனத்தில் பர்ணசாலைகள் அமைத்து பர்ணசாலையை அமைந்திருக்கின்றார்கள். அண்ணவர்களுக்கு காடு 6 மாசம், நாடு 6 மாசம், வீடு 6 மாசம் என்று சொல்லக்கூடிய வனத்தில் நாங்கள் வாழ்ந்து வருகின்ற நேரத்தில் அண்ணவர்கள் பசியோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அண்ணவர்கள் பசி அமர்த்த வேண்டும். அண்ணவர்கள் பசி அமர்த்த வேண்டும் என்றால் எப்படி எல்லாம் அமர்த்த வேண்டும்? அண்ணர்களுக்கு கனிகள் மதித்து வர வேண்டும். இந்த வனத்தில் இருக்கும் மரத்தடி ஒடிகள் உயிரினங்கள் அத்தனை என்று சொல்லக்கூடிய அத்தனை மரங்களை நம்ம காத்து குளிர்ந்து கொண்டிருக்கும் இந்த கனிகளை பறித்து அண்ணன் பசி அமர்த்த வேண்டும். யாரா? அண்ணன் தர்மன், பீமன், நகுலன், சகாதேவன், துரோபதை அத்தனை பேரும் அங்கு வந்திருக்கின்றார்கள். அத்துடன் எனது மாமா தாய்மாமனாகி அந்த மாயவரும் என் அண்ணன் அமர்ந்திருக்கின்றார்கள். அண்ணவர்களுக்கு கனிவரிக்கை எப்படி எல்லாம் செல்ல வேண்டும்? இதோ ஆண்டவனே மனதிலே அர்ச்சனானும் கனிவரிக்கை இந்த வனத்தில் கனிவனாகப்பட்டவன் 8 கனிகளையும் 8 பறித்து 10 கனிகளையும் பக்கத்தில் பறித்து இந்த கனிகளை நான் கையில் அணைத்து இந்த கனிகளை கொண்டு எனது அண்ணன் தர்மன், வேமன், நகவன், சகாதேவன், மாயவார் அன்னவர்களும் பசியோடு அமர்ந்திருப்பார்கள். இதோ நான் பர்ணசாலை தேடி செல்ல வேண்டும். அன்னவர்களுக்கு பசி அமர்த்த வேண்டும். பர்ணசாலை தேடி பர்ணசாலை அங்கே வந்து விட்டான் போல தெரிகிறது. இருந்தாலும் பர்ணசாலையை நோக்கி செல்ல வேண்டும். அண்ணவர்கள் பசி அமர்த்த வேண்டும். அந்த பர்ணசாலையை நோக்கி செல்ல பார்த்து என் ஆச்சரியமாக இருக்கிறது. பர்ணசாலையை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பர்ணசாலையில் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? அண்ணன் தர்மன், வேமன், நகவன், சகாதேவன், மாயவன் எல்லோரும் சந்தோஷமாக வந்திருக்கின்றார்கள். அண்ணவர்கள் சந்தோஷத்தை பார்த்தாயா? ஒருவருக்கு ஒருவர் சிரித்துக் கொண்டு அண்ணவர்கள் கூட்டமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன பேசுகின்றார்கள்? அந்த துரியோதனனும் கர்ணனும் ஒரு நாள் ஒன்றிற்கு 5 ஏக்கர் பால் ஊட்டி வளர்த்து வருகிறான் நாகசர் பக்கனை. அந்த நாகசர் பக்கனை வெல்ல வேண்டும் என்றா யார் செல்வது என்று அந்த ஆறு கையில் சிட்டி அந்த ஆதிசிவனிடத்தில் பாசிப சாஸ்திரம் வாங்கி வர வேண்டும். அப்பொழுதுதான் துரியோதனனையும் கர்ணனையும் வெல்ல முடியும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்தார்கள். அண்ணவர்கள் பேசுவதை கேட்டதும் நான் காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருந்தேன். அண்ணவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நான் போறேன் என்று என் அண்ணவர்கள் 4 பேரும் என் தம்பிமார்களுடைய அண்ணவர்கள் பேசினார்கள். அதற்கு அந்த மாயவரம் யாராலையும் செல்ல முடியாது. அரிச்சனர் ஒருவனால் தான் செல்ல முடியும் என்று என் தாய்மாமனாகப்பட்டவர் மாயவர் என்னிடம் என்னை மட்டும் சொன்னார். அதை பார்த்தீர்களா? அண்ணவர்கள் பேசுவதை கேட்டீர்களா? எப்படியெல்லாம் அரிச்சனர் ஒரு பெட்டாதரிசனம் உள்ளவன், பேய்குணம் கொண்டவன். ஆத்த மடலை என்னாலும் அரிச்சனர் தாரத்தை என்ன கிடையாது.
ஒரு மீது சேலை கட்டி இருந்தாலும் ஆனா பெண்ணை என்று பார்க்கக்கூடிய அர்த்தம் அண்ணனாவது அந்த அது கையங்கிரி செல்வதாவது பாஜிபந்தாத்திரம் வாங்கி வருவதாவது என்று என்னை இலக்காரமாக ஏகதரமாக பேசுகிறார்கள். என் உடம்பிருந்த சகோதரர்களே என்னை இலக்காரமாக பேசுகிற நாட்டு மக்கள் எப்படி எல்லாம் பேசுவார்கள். நானாவது இந்த பரணசாலை செல்வதாவது இருந்தாலும் அண்ணவர்களை கேட்டதை பேசுவதை கேட்டதும் என் மனம் துடித்தது. எப்படி அந்த ஆடு கையங்கிரி செல்லப்பட்டும் அந்த ஆதிசிவனிடத்தில் பாஜிபந்தாத்திரம் வாங்கித்தான் நமது நாட்டுக்கு திரும்ப வேண்டும். எப்படி எல்லாம் அண்ணர் மீது கோபம் கொண்டேன் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த ஆதி கையங்கிரி செல்ல வேண்டும், அதுவும் அந்த ஆதிசவனை காண வேண்டும், பாஜிபந்தாத்திரம் வாங்க வேண்டும். இந்த மனமாகப்பட்டது இந்த மனம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இருந்தால் காலபைரவன் மனம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த காலபைரவன் மனத்திலே எத்தனை மரச்செடி கொடிகளாம் பசுமையாகவும் அதோ பார்த்தீர்களாம் மயில்களும் குயில்களும் பாடி கூடி கூறிக்கொண்டு விளையாட்டு இருக்கிறதை பார்க்கின்ற போது இந்த வனத்தில் செல்கின்ற போது எப்படி எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது. ரோமரேசி காலபைரவன் இந்த காலபைரவனோட பரவாயில்லை. இந்த வழி பார்க்க செல்ல வேண்டும், ஆதி கையங்கிரி செல்ல வேண்டும். அந்த ஆதிசிவனிடத்தில் சென்று பாஜிபந்தாத்திரம் வாங்கி வர வேண்டும்.